ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு yamuna குக்கிங். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து வெயிட் லாஸ் ரெசிபி பார்த்துருந்தோம்ல, அதோட 3 இன்க்ரீடியன்ட் பொருள் போட்டு பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது கஞ்சியாக எப்படி காசணும் தான் காட்ட போகிறேன். நம்ம கிணத்துல காசுனா ரொம்ப நேரம் ஆகும், குக்கரில் போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு, எனக்கு ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கோபுரமாக. அதை வந்து போட்டாச்சு. அந்த அதே கப்பில் வந்து நான் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டு, 1.5 கப்பு தண்ணி. உங்களுக்கு எப்படி தண்ணி தேவையோ தாராளமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நான் ஒரு 2-3 விசில் விட போகிறேன். போதும். அவங்கவுங்க குக்கரில் எப்படி விசில் வருமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுங்க. ரொம்ப விசில் விடணும்லாம் இல்லை, ஏன்னா பவுடர் மாதிரி அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ விசில் முடிஞ்சிட்டு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், சின்ன வெங்காயமாக பொடிசாக அரிஞ்சு கூட போட்டுக்க போகிறேன். வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எனக்கு, நான் வந்து திக்காக குடிக்க மாட்டேன், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் வாட்டர் போட்டு இது கிளாஸில் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 1.5 கிளாஸ் அளவு எனக்கு வரும். எனக்கு இது போதும் மார்னிங் டிஃபனுக்கு பதில். நீங்களும் இதே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த கஞ்சை குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.